ஹாய் மக்களே, நாம் அறிந்த தக்காளி பழம். நம்ம அதிகமாக நம் உணவில் சேர்க்கக்கூடிய வெஜிடபிள் இந்த தக்காளி பழம். இது வைட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது. தக்காளி பல வகையான மருத்துவ குணங்களை கொண்டது. சிறுநீர் எரிச்சலை போக்கும், நம் இரத்த ஓட்டத்தை சீராக்கும், பற்களையும் ஈறுகளையும் பலமாக்கும். தினமும் ஒரு தக்காளியை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடல் சுறுசுறுப்பாக இருக்குமாம். சிறுநீரை நன்கு வெளியேற்றுவதுடன் கிருமிகள் அண்டாமலும் தடுக்கும். வைட்டமின் ஏவும் அடங்கியுள்ளதால் கண் பார்வையை மேம்படுத்தும் சக்தி கொண்டுள்ளது. மாலைக்கண் வியாதியை தடுக்கக்கூடியது. தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கும் என்று ஆய்வுகள் கூட சொல்கின்றது மக்களே. உடலில் கொழுப்பு சேராமல் பாதுகாக்க உதவும் என்பதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயம்தான். நம் எலும்புகளை பலமாக்கும் இந்த தக்காளி பழம் மிக சிறந்த காய்கறி பழங்களில் ஒன்றாக இருக்கிறது. இது சில காலங்களில் விலை மலிவாக கிடைக்கும், சில காலங்களில் விலை ஏற்றமாக இருக்கும். ஆனால் இது இல்லாமல் நம் குழம்பு வகை என்பதே கிடையாது. நாம் உண்ணும் உணவு குழம்புகளில் மீன் குழம்பு முதல் பல வகையான குழம்புகள் வரை நாம் தக்காளியை பயன்படுத்தி தான் செய்கின்றோம். இதில் தக்காளி சாதம் என்பது மிக அருமையான உணவு வகையாக பலராலும் அறியப்பட்ட உணவு வகையாக இருக்கிறது. இந்த தக்காளி நுரையீரல், மார்பகம், எலும்பு மெலிவு நோய், புற்றுநோய் ஆகியவை வராமல் காப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது இயற்கையாகவே விளைவித்து நம்மால் உண்ண முடியும். நம் வீட்டு மாடி தோட்டங்களில் கூட இது அருமையாக விளையக்கூடிய காய்கறியாக அமைகிறது. இதை பச்சையாக சாப்பிட முடியும், நாம் வேக வைத்தும் சாப்பிட முடியும்.